உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி குரு பெயர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். கன்னிராசி ராசிநாதன் புதன் 8ல் மறைஞ்சாலும் 12ஆம் அதிபதி போய் அவர் 8ல் மறைஞ்சாலும் ராசிக்கு 7ல் ஒரு மாபெரும் சுபர் இருக்கார். நல்ல அமைப்பு தான். கன்னிராசிக்காரனுக்கு என்ன நடக்க போகுது? 10ல் குரு வர்றாரு. 10ல் குரு வந்தால் பதவி போச்சுங்கிற பாடலாம் விட்டுருங்க. 10ல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டுன்னா என்ன? 10ல் குரு வரும்போது நீ ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்காவது வரணும். உனக்கு கொஞ்சம் ஹையர் போஸ்ட் கொடுப்பாங்க, கொஞ்சம் சம்பளத்தை சேர்த்து கொடுப்பாங்க. கன்னிராசிக்காரன் அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன, அவர் டீ கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிறான் ஒருத்தான் அப்படின்னா டீ கடையில் அவர் கேஷியர் ஆகிடுவார். என்ன, மாஸ்டராக இருந்தவர் கேஷியர் ஆகிடுவார். அந்த பதவி உயர்வு. அப்போ கடையை பார்த்துக்குப்பா, நீ பொறுப்பாக பார்த்துக்குப்பா, பண்ணிக்குப்பா, இந்த அமைப்பு வந்துடும். அதேமாரி ஒரு கம்பெனியில் சிவில் ஒர்க்லேயோ மற்ற அமைப்புலேயோ ஒரு கம்பெனியில் தொழிலாளியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், சூப்பர்வைசராக போவேன். சூப்பர்வைசராக இருக்கிறவன் மேனேஜராக போவேன். அந்த மேல் அந்த படிக்கட்டு தாண்டும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, கௌரவம், இது எல்லாமே இங்கே நடக்கும். சரி, அதுக்கப்புறம் முக்கியமானது வேணுமே, என்ன லைஃப். சார் நான் ஒரு சம்பளத்தில் இருக்கேன், கம்மி சம்பளம் தான், இருந்தாலும் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேறான், பார்க்குறவெல்லாம் சம்பளத்தை அதிகமாக வேணும், 2 லட்ச ரூபா சம்பளம் தான் இந்த சம்பளத்தை வச்சு இது வீட்டு வாடகை கூட கட்ட முடியாது அப்படின்னு நாங்கள் பேசுகிறேன். எப்படி சார் நம்ம லைஃப் அமையுமா? கண்டிப்பாக அமையும். சம்பளம் ஒரு காரணம் இல்லை. திருமணம் நடக்கிறதுக்கெல்லாம் சம்பளமோ வேலையோ ஒரு காரணமே இல்லை. வேலையே இல்லாதவங்க கல்யாணம் பண்ணிப்படுறான். சம்பளமும் இல்லை, வேலையும் இல்லை, காடு பூண்டு இல்லை, சொத்து சொகமே கிடையாது, அவன் கல்யாணம் பண்ணிட்டு வரான். எப்படி? அந்த அமைப்பு பாவகங்கள் 7ஆம் பாவகங்கள் வலுத்து 7ஆம் அதிபதியும் ஒரு நல்ல நிலைமையில் இருந்து அந்த திசை நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அந்த அமைப்பில் இப்போ கன்னிராசிக்காரனுக்கெல்லாம் கல்யாண தடை இருந்த அத்தனையுமே கல்யாண தடை அத்தனையுமே தடை நீங்கும். ராசிக்கு 7ல் தான் சனி இருக்கார், அதை பற்றி கவலையப்படாது. ராசிக்கு 7ல் இருக்கிற சனி முன்னே இருந்த மாதிரிலாம் கெடுக்க மாட்டார். முன்னே கெடுத்தார், இப்போ அதெல்லாம் கெடுக்கலாம் மாட்டார். வேலையில் பிஸியாக தான் இருப்பீங்க. அது இந்த வருஷம் உங்களுக்கு வருமானம் நல்ல வரவு அமைப்பு நல்லா இருக்குது. அப்போ திருமணம் நடக்கும், எதிர்பார்த்த இடத்துல நடக்கும், நல்ல படித்த மனைவியாக கிடைப்பாங்க. என்ன வசதி வாய்ப்பான இடமாவே அது அமையும். ஒன்றையும் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்க, வெளிநாடு போகலான்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வெளிநாடு வாய்ப்பு கூடுதலாக கொடுக்கும். அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் இது வரைக்கும் நான் நஷ்டத்தை செஞ்சுருந்தேன், இதுக்கு மேலே நான் அதில் ஷேரில் போடலாமா சார்? கண்டிப்பாக ஷேரில் போடலாம். ஏன்னா உங்கள் ராசி நேர் எதிர் வீட்டில் மேலே 10ல் குரு, அதே புதன் வீட்டில் தான். அப்போ நமக்கு இங்கே என்ன நடக்குது? 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு திரும்ப ராசியவே பார்க்குறாரு. தனத்துக்கு எதை குறிக்கும்? 2ஆம் இடம் குறிக்கும். குணம் குடும்பத்துக்கு எதை குறிக்கும்? குடும்பம் அமையுமா, தனம் வருமா, பணம் வருமா? குடும்பமும் அமையும், தனமும் வரும், பணமும் வரும். 2ஆம் அதிபதி உச்சமாக இல்லையா? 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று 7ல் இருக்கார், சனியோட தொடர்பில் இருக்கார். நல்ல ஒரு வேலையில் உள்ள மனைவி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வேலை எனக்கு கிடைக்கல, நான் பரீட்சை எழுதினேன் சார், பாஸ் பண்ண முடியல, இது வரைக்கும் என்ன ரிசல்ட்னு தெரியல, பாஸ் ஆகிடுவேன், அரசாங்க வேலைக்கு போய்டுவேன், எல்லாமே அதுதானே எதிர்பார்க்குறீங்க. அரசாங்க வேலைக்கு போய்ட்டு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணலாம். எப்படி நல்ல இடம்னா என்ன? 50 பவுனோட காரோடு வந்துட்டால் நல்ல இடமா என்ன? 50 பவுனும் காரும் போடுறோம் நல்ல இல்லை, அவங்ககிட்ட அடிமணி. நல்ல இடங்கிறது ஒன்று பக்குவமாக பார்த்துக்கூடிய மனைவி, குணமாக நம்மளை நேசிக்கிற மனைவி, குணமாக உன்னுடைய தாய் தந்தையரை நேசிக்கக்கூடிய பொண்ணு, அதுதான் நல்ல வாழ்க்கை. பணமோ வசதியோ நகையோ காரோ பங்களாவோ நல்ல வாழ்க்கை. அதை ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அவன் திமிரு பிடிச்சி போய் இருப்பான்னு அர்த்தம். என்ன, அவன் நம்மளை அடக்கி ஆளை பார்க்குறான். நான் இவ்வளோ போட்டேன், என் பொண்ணு சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். இது நிறைய பார்த்தாச்சு. நம்ம நல்லது அப்படிங்கிறது அதில் அடங்கலை. நல்ல விஷயம் அப்படிங்கிறது நகை பணம் கார் பங்களாவில் இல்லவே இல்லை. நிறைய பேர் அதுதானே எதிர்பார்க்குறீங்க. நம்மள போனால் படுத்துக்கிட்டு சாப்பிட்ணும், ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம், ஐடி 10 வருஷம் கூட வச்சுருக்க மாட்டான், ஐடியை எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. ஐடி வேலையில் இருக்கிறது தான் பொண்ணு கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. 10 வருஷம் ஆனால் கண்ணு தெரியாது, 10 வருஷம் ஆனால் வீட்டு கணிச்சிட்டு அவன் புதால போட்டுக்குவான். அப்புறம் எந்த வேலைக்கு போவீங்க? கிராமத்தில் இருக்கிறவன் 10 ஆட்டுக்குட்டி வச்சு மேய்க்கிறவங்க கூட தொழில் தொடர்ந்து பண்ணி அவன் வருமானத்தை சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றிடுவான். ஐடி வேலையில் இருக்கிறவங்க காப்பாற்ற மாட்டான். ஐடி வேலையில் இருக்கிறவங்க வீட்டுக்கு துரத்திவிட்டான்னு வச்சுக்கங்க,
திரும்ப மாமனா வீட்டில் வந்து கிடக்கணும், இல்லைன்னா அப்பங்கிட்ட வந்து கிடக்கணும், இல்லை ஏதாவது எனக்கு எதாவது விற்று கொடு, நான் ஏதாவது தொழில் தொடங்கணும்னு சொல்லணும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஐடின்னு இந்த குரூப்பில் போட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் வாழ தகுதி அல்லது வாழ்க்கைக்கு உண்டான தகுதி, ஒரு தகுதியான வேலை. அவன் ஏங்க படிச்சுட்டு அரசு வேலையும் இல்லை, ஐடி வேலையும் இல்லை, திறமையாக அவன் சம்பாதிக்கிறான் பாரு, அந்த திறமையை வளர்த்துக்கிறான் பாரு ஒருத்தன், அவனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும். அந்த வாழ்க்கை தான் சிறப்பாகவும் இருக்கும். அவனால் எப்படினாலும் அவன் அறிவை வச்சு, அறிவு மூலதனமாக வச்சு அவன் பிழைக்கிறானோ அவன் பிழைச்சிக்கணும். மனிதனுக்கு அறிவு மூலதனமாக வேணும். எவங்கிட்டயே போய் கை கட்டி வேலை செய்கிறது மூலதனம் கிடையாது. அவன் நினச்சா துரத்துவான். ஐடி செக்டாருங்கிறது ரொம்ப மோசமான செக்டார், தெரியுதுங்களா? அதில் ஒழுக்கமின்மை அதிகமாகவும் வருது. அதில் இந்த பணம் அதிகமாக வந்தால் என்ன பண்ணுவேன், நீ ஒழுக்கம் தன்னால் கட்டு போகிற. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், கன்னிராசிக்காரனுக்கு ராசிநாதன் புதன் புத்திசாலி இல்லைன்னுலாம் சொல்ல. பெரும்பாலும் ஐடி துறையில் தான் இருப்பாங்க அவங்க, அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. கலைத்துறையில் இருப்பாங்க, அதையும் இல்லைன்னு சொல்ல. பேங்க் செக்டாரில் இருப்பாங்க, ஏன்னா புதன் இல்லையா, அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு இந்த துறையிலாம் இருப்பாங்க. ஆனால் எந்த துறையில் இருந்தாலும் சாஃப்டாக ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட வாழ முடியும். ரஃப் அண்ட் டப்பாக இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட வாழ்கிறது கஷ்டம். அதனால் ஜாதகத்தில் இணைக்கிற விதம் எப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் 10 பொருத்தம் வரும். தப்பு அப்படிலாம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டாம். ஆக கன்னிராசியை பொறுத்தவரைக்கு திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும், வேலை சிறப்பாக நடக்கும். ஒரு 10 மேத்துக்கு மேலே வேலை செய்கிற அளவில் சூப்பர்வைசராகவோ மேனேஜராகவோ போகக்கூடிய அமைப்பில் கன்னிராசிக்காரங்களுக்கு வலுவாகவே இருக்குது. ஆக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, எதை நம்பியும் எனக்கு வேலை வாங்கி தர்றாங்க, இந்த இதில் பணம் கட்டுன்னு சொல்கிறாங்க, இந்த இதில் பணம் போட்டோம்னா 10 லட்சத்துக்கு 20 லட்சமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துறீங்க. ஏன்னா அடுத்தது அஷ்டமச்சனி உங்களுக்கு தொடங்க போகிற ஒரு காரணத்தினால அந்த ஃபவுண்டேஷன் இப்பயே ஒரு பேராசையை தூண்டி வேலை வாங்கலாம், வேலைக்காக பணம் கட்டி அரசாங்க வேலை கிடைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எவங்கிட்டையும் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. பணத்தை கட்டி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அது அப்புறம் மன அழுத்தம். அடுத்தது அஷ்டமச்சனி தொடங்குது உங்களுக்கு. நான் ராசிக்கு 10ல் குரு வருது, இப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு, தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த வருமானத்தை வச்சுட்டு கம்முன்னு இருங்கன்னு சொல்கிறேன். ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டிங்க, அந்த காசை வச்சுட்டு கம்முன்றுங்க, வேறு எதுலேயும் போட்டுறாதீங்க. இந்த வேலை வரப்போகுது அந்த வேலை வரப்போகுதுன்னா தயவு செஞ்சு எவனா ஒருத்தன் சொல்கிறான் வந்து தூண்டில் போடுவான் அவனுக்கு. எனக்கு செக்ரட்டரியேட்டில் ஆளை தெரியும், இந்த எம்எல்ஏவை தெரியும், இந்த மந்திரியை தெரியும். எந்த ஈர வெங்காயமும் அங்கே நடக்காது. மந்திரியை தெரியும், எம்எல்ஏவை தெரியுங்கிறவனா சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எத்தனை மந்திரிங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால் தயவு செஞ்சு அரசியல்வாதிகளை நம்பியோ மந்திரிகளை நம்பியோ இல்லை இடைத்தரகரை நம்பியோ பணத்தை தயவு செஞ்சு கன்னிராசிக்காரர்கள் போற்றாதீங்க. அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த அமைப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் கூடுதலான மன அழுத்தத்தை கொடுத்து கடனும் கட்ட முடியாத, வட்டியும் கட்ட முடியாத அவஸ்தைப்படுற நிலையில் மாட்டிக்குவீங்க. அதனால் கன்னிராசி இந்த விஷயத்தில் மட்டும் உஷாராக இருக்கணும். வேலைவாய்ப்பு விஷயத்தில் இப்போ ஏற்கனவே இருக்கிற வேலையும் உனக்கு நல்லா இருக்குது, கல்யாணம் இங்கே நல்லா இருக்குது, புதுசாக இடம் வாங்க போகிறீங்க, புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, இன்னும் வீடு கட்டுற பிளான் இன்னும் இருக்குது. ஏற்கனவே வீடு இருந்தாலும் திரும்ப இன்னொரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அந்த வீட்டை கட்ட போகிறீங்க. அப்போ அந்த வீட்டை கட்டினாலும் வாகனம் வேணும், வாகனம் வாங்க போகிறீங்க. இதெல்லாமே நடக்கும். எல்லாம் செலவு களத்தில் போயிட்டு இருந்தாலுமே ரைட்டு நல்ல செலவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதோடு சேர்ந்து உங்களுக்கு நல்ல வரன் மனைவி, நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல கன்னிராசி பெண்களாக இருந்தால் நல்ல கணவர் கிடைப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கன்னிராசி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அதனால் சாதகமற்ற பலன்கிறது இப்போதைக்கு இல்லை. ஆனால் இந்த ஆளும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்காக 7ல் இருக்கிற சனி கண்டிப்பாக செய்வார். 7ல் இருக்கிற சனி அவர் சனி பார்வை அப்படிங்கிறதுன்னு வந்துட்டாவே கொஞ்சம் நம்மளை கிரிமினலாக யோசிக்க சொல்லும். கிரிமினலான்னா டக்குன்னு எல்லாத்தையும் நம்ப சொல்லும். அதில் ஏமாந்துடுறது தான். வர்றான் திடீர்னு அறிமுகமே இல்லாத ஒருத்தன் உனக்கு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், அவன் யாருன்னே தெரியாது. அவன் என்ன போய் உன்னை காப்பாற்றிடுவான்? கூட பிறந்தவங்க பெற்றவங்க உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னை உயிருக்கு உயிராக வளர்த்துனவங்க காப்பாற்றாத ரோட்டில் போகிற ஒருத்தன் டக்குன்னு காப்பாற்றிடுவானு என்ன? அதனால் 3வது நபரை, அறிமுகம் இல்லாதவரை, அறிமுகமான நண்பராக இருந்தாலும் சரி, நம்பிக்கைங்கிறது வேண்டாம். யாரையும் நம்பி எந்த செயலில் நீங்கள் இறங்கக்கூடாது. அரசு துறையில் இருக்கிறவங்க யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வேலைக்கு அவன் வச்சிட்டு போயிடுவான். அதனால்
அரசு துறை வாய்ப்பு, மற்ற துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எச்சரிக்கை இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா காலவாரி விட்டுருவாங்கிறது தான் உண்மை. ரொம்ப உஷாராக இருந்துங்க. நன்றி, வணக்கம்.